ஹே ஹாய் மக்களே, என்னம்மா தாறு மாற அப்டேட்ஸோட வருவேன்னு பார்த்தா சேனலில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். விறுவிறுன்னு சேனல் சைட்லேருந்து அஃபிஷியல் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கொடுத்தா தானே நானும் பட்டுன்னு வீடியோ போட முடியும். அஃபிஷியல் டீமே ஓட்டுறப்போ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களே, இனிமேல் ப்ரோமோ வரும்னு எந்த பொய்யும் நான் சொல்லலாம் மாட்டேன். இனி வரப்போகிறது எல்லாமே ஷோ டைமிங் அண்ட் கவுண்டவுனுக்கான ப்ரோமோவை மட்டும்தான் இருக்க போகுதுன்னு அரசியல் புரசலாக நியூஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னு கேட்டால், புது ஆங்கர், புது வீடு, புது கான்செப்ட்னு எல்லாமே புதுசாக அண்ட் பெருசாக இறக்க போகிறாங்களாம். இந்த டைம் கோட் மூவி ரிலீஸ், பிரியங்கா மணிமேகலை கோல்வார்னு பிபிங்கிற ஷோவே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு இப்படி புது யுத்தியை கையாளுறாங்களாமா. அப்படி ஒரு யுத்தி தான் ஓல்டு கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரியும். பழைய சீசன்லலாம் ஆஃப்டர் 50 days 1 or 2 weeks சும்மா பழைய கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பி எதையாவது கொளுத்தி போட சொல்லுவாங்க. பட் இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே போன சீசனில் சம்பவம் பண்ண ஆட்களை உள்ளே இறக்க போகிறதா நியூஸில் வந்துட்டுருக்கு. அதுவும் அந்த எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திணுசாலடாக இருக்குங்கிற மாதிரி இருந்தது. பேர்லாம் சொல்கிறேன் கேளுங்களேன். பிரதீப் ஆண்டனி, மாயா கிருஷ்ணன், விஷ்ணு விஜய், பூர்ணிமா ரவி, தினேஷ் அண்ட் சிவன். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி திணுசா இல்லை. அதுலேயும் இவங்களை சும்மாலாம் உள்ளே இறக்க போகிறது இல்லையா. நீயா நானா டைப்பில் ஏதோ ப்ரீ ஷோ ஆடியன்ஸோட கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறக்குறதா பேச்சுவார்த்தையெல்லாம் அடிப்படுது. எது எப்படியோ ஒரு வழியாக சீக்கிரமாக சீசனை ஸ்டார்ட் பண்ணுங்கயா. தமிழ் பிபி மட்டும்தான் இப்படி காத்து வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். வேற ஒரு அப்டேட்டோட வரேன். டாடா, பாய்.